நடத்தும் யெகோவா கர்த்தருடன் வருவார். இந்த கானானில் நல்ல கைகளை தட்டி கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் மாறாவின் தண்ணீரை கடந்திடுவோம். ஏலிமின் நீரூற்றை கண்டிடுவோம். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றும் மகிமையுள்ள கர்த்தருடன் மாறாவின் தண்ணீரை. ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு கானான் பயணமோது, எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் யோர்தானை கடந்து ஆமென். யோர்தானை கடந்து ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். யோர்தானை பிளந்து இஸ்ரவேலை நடத்தும் யெகோவா கர்த்தருடன் வருவார். இந்த கானானில் ஆமென். யோர்தானை பிளந்து இஸ்ரவேலை நடத்தும் யெகோவா கர்த்தருடன் வருவார். இந்த கானானில் கையை தட்டி பாடுவோம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்று கர்த்தரேசுடன் வருவாரே. கானானை களிப்புடன் சேர்ந்திடும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரேசுடன் வருவாரே. கானானை களிப்புடன் நம்பிக்கையோடு கர்த்தரேசுடன் வருவாரே. ஹல்லேலூயா. கானான் பயணமோ ஆமென் 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 ஆமென். கானான் லோரா பாலா ஷதரா பாலாதரா. நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடு மகிமையோடு கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். மகிமைக்கு நேராய் நடத்துகிறவர் அவர் நல்லவர் 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 நல்லவர். லோரா பாபா பாலா ஹப்தரா பா ஷதரா பாலா பௌதர் யாதரா ரேப்ரோ ஷாக்கதரா பாலா பௌதர் யாதரா. வேண்டிய கிருபைகளை தந்து என்னை நேராய் நடத்துகிறவரே, என்னை உணர்த்தி நடத்துகிறவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ நடத்துகிற பாதைகளுக்காக நன்றி. சகலமும் நன்மைக்கேதுவாகவே, சகலமும் மகிமைக்கேதுவாகவே. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. செங்கடலை கடக்க பண்ணுவது, மாறாவை கடக்க பண்ணுவது, ஏலிமை கடக்க பண்ணுவது, யோர்தானை கடக்க பண்ணுவது, எரிகோவை கடக்க பண்ணுவது, மகிமையான கானானை சந்திப்பதற்காக. ஆமென். இன்று நீர் என்னை கடக்க பண்ணுகிற எல்லா பாதைகளுக்காக நன்றி 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 நன்றி. ஷரா பாபா லா கதா ரிபா ஹந்தா லகதா லேர் பிரபா ஷலதர் யாத்ரா லேப்ரோபா ஷயதா ரபா மாலா கதரா. மகிமை 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 மகிமை. தாண்டுகிற ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாக ஒரு மகிமை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. தாண்டுகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு பின்பாக ஒரு மகிமை ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. தாண்டுகிற சந்திக்கிற ஒவ்வொன்றுக்கும் பின்பாக ஒரு மகிமை உண்டு. கானான் உண்டு. ரகபா ஷதா ரபலாதர். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அதிசயமாய் நடத்துகிறவரே. நீ நல்லவர்
நீர் நல்லவர். ஹalleluya hallelujah 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 hallelujah. உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவர் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவர். கரத்தை உயர்த்தியும் சத்தத்தை உயர்த்தி ஹalleluya இயேசுவே ஹalleluya 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 ஹalleluya. சொல்லுங்க, பாவியான என்னையும் பாவியான என்னையும் உம் பிள்ளையா மாற்றினீ. எதை வைத்து நல்லவன் சொல்றோம்? என்னையும் அவனுடைய பிள்ளையாய் மாற்றினதுனால. ஆவே உம் பிள்ளையா மாற்றினீ. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவன் இல்லை. பாடுவோம் ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் தேவனே ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றியுள்ள இருதயத்தோடு என்னையும் அழைத்தவரே, என்னையும் அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னையும் அழைச்சிங்களே ஆண்டவரே, என்னையும் அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவர். இதனால் அவன் நல்லவன் சொல்றவங்க, நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு சபையின் சத்தம் உயரட்டும். ஹalleluya அவரை உயர்த்தி சொல்லுவோம் ஹalleluya இயேசுவே. ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட சேர்ந்து உண்மையாக சொல்லுவோம். நீரையெல்லாம் 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 அப்பா ஆராதிக்கிறோம் 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 இயேசுவே
ஆண்டவரே உம்மை துதிக்கலைன்னா செத்துருவோம்ப்பா. உங்களை ஆராதிக்கலைன்னா எங்க வாழ்க்கை இல்ல ஆண்டவரே. இன்பமோ இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ இன்பமோ ஜீசஸ் 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 ஆராதிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நேசிப்பேன் 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 ஜீசஸ் நேசிப்பேன். வார்த்தை இருதயத்தில் எழும்பட்டும். வாய் வார்த்தை வேணாம், இருதயத்தில் இந்த வார்த்தை உண்மையா சொல்ல விரும்புறவங்க நேசிப்பேன் 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 இயேசுவை. நன்மையோ தீமையோ நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ ஹல்லேலூயா இயேசுவே இயேசுவே. கடைசியா நன்றியுள்ள இருதயத்தோட பின்தொடர்வேன் 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 இயேசுவை. ஹல்லேலூயா. இந்த அனுபவம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இருக்கட்டும் அப்பா. இந்த சபையில வந்து ஆராதிக்கிற எல்லாருமே இப்படி இருப்பார்களாக. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வே இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ ஆமென் ஜீசஸ். கடைசியா கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் எல்லாரும் யாரும் சும்மா இருக்க வேண்டாம். ஆலயத்துக்குள்ள யாரும் சும்மா இருக்காதபடி ஆண்டவருக்கு மகிமையா ஆண்டவரை உயர்த்தி ஒரே சத்தமாய் ஹல்லேலூயா ஜீசஸ் 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 ஜீசஸ். நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு ஆராதிக்க விரும்புகிற தேவ பிள்ளை ஆர்ப்பரிப்போடு இது ஒரு தெய்வ பிரசனம், இது ஒரு தேவ மகிமை. ராபா பாபா ஷாதரா பாபா லீபரா பலமோ ஷாதராலரா. அநேக காரியங்களை கரைந்து போக பண்ணுகிறது, கரைந்து போக பண்ணுகிறது. உனக்கு முன்பா எதிர்த்து நின்ற உயர்ந்து நின்ற மலைகள் இதோ இதோ கரைந்து போகிறது. ஷரா பாபா பாபா ரிபா பாபா லா தரிபா ஷாதரா பலபல பலபா. மகிமை விளங்கு, மகிமை விளங்கு. ஆமே ஆமே. ராகபாலா ஷதராதரா. நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ள செய்வேன் என்கிறார். நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ள செய்வேன். நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ள செய்வேன். நானும் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ள செய்வேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீர் நல்லவர் அப்பா. ஆமென் ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து ஒரு வசனத்தை தியானித்து கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை நன்றியோடு விசுவாசத்தோட தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம், புதிய ஏற்பாட்டிலே 316வது பக்கம். ஐந்தாவது அதிகாரத்தின் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் என்று பேசும்படி தியானிக்கும்படி கர்த்தர் தந்த வார்த்தை. யாக்கோபு 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம்.
யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்த வார்த்தை, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. ஆமென். அவர்களுக்கு செய்தவர் நமக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நேற்று முதலே இந்த கண்டிருக்கிறீர்களே என்ற ஒரு வார்த்தை இருதயத்தில் எழும்பிக் கொண்டே இருந்தது. ஆமென். நேற்றைக்கு தூங்கிவிட்டு காலையில் எழும்பும்போது ஆண்டவர் திரும்ப அந்த வார்த்தை இருதயத்தில் சொல்ல வைத்து எழும்ப வைத்தார். கண்டிருக்கிறீர்களே, கண்டிருக்கிறீர்களே. அப்பொழுது அதை தேடும்போது தான் இந்த வார்த்தை கொண்டு ஆண்டவர் இடைப்பட துவங்கினார். கர்த்தருடைய செயலின் முடிவு நமக்கு தெரியும். யோபுடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதித்த ஒரு சூழ்நிலை நிச்சயமாய் சொல்ல முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையை சந்தித்தவர்களாய் நாம் யாருமே இங்கே இல்லை. இல்லை, பல நேரத்தில் சில சோதனை வரும்போது நாம் வாயை திறந்து சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? யோபு போல கர்த்தர் என்ன அப்படி சோதிச்சா தெரியும். இல்லை, ஒரு சின்ன தலைவலி வந்தாலே சர்ச்சைக்கு வர மாட்டோம். இல்லை, யோபு மாதிரியெல்லாம் சோதிச்சார்னா. ஆனால் பல நேரத்தில் சில சோதனையை பார்த்ததுமே யோபுவை போல. ஆனால் தேவன் உண்மையிலே அப்படி நம்மை சோதிக்கலை. அப்படி பார்க்கும்போது அவர் நமக்கு ரொம்ப நல்லவராகவே. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, யோபு இங்கே யோபின் புஸ்தகத்தை படிக்கும்போது நாம் முதல்ல யாரை பற்றி தான் படிப்போனோ சாத்தான் செய்ததை பற்றி தான் படிப்போம். ஆனால் இந்த வசனத்தில் சாத்தாங்கிற பேரே வரல. யோபுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லப்படலை. டைரக்டா என்ன ஆண்டவர் எழுதி வச்சுட்டார்னா, கர்த்தருடைய செயலின் முடிவை பார்த்தீங்களா? ஆமென். ஆண்டவர் தியானிக்க வைத்தது இதுதான். எழும்பவே முடியாது. யோபுவை போல சோதிக்கப்பட்டவர்கள் யாருமே இங்கே இல்லை. அப்படிப்பட்ட பெரிய சோதனையை சந்தித்த யோபு, அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையே கர்த்தர் திருப்பி இன்னைக்கு எல்லா கண்களுக்கு முன்பாக சாட்சியை நிறுத்த முடியுமானால் அவர்களுக்கு செய்த தேவன் எனக்கும் செய்ய வல்லவர் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்டவனுக்கு செய்தவர். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா அவனுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கு என் ஆண்டவருக்கு ஈஸினா என் வாழ்க்கையை மாத்துறது ரொம்ப ஈஸி. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்ற ரொம்ப ஈஸிங்க. ஆமென். ஆமென். யோபுவை மாத்துறதுக்கு அவர் என்ன செய்தார்? யோபின் முகத்தை, எனக்கு முகத்தெல்லாம் பார்க்கறது ஆண்டவர் என் முடிய பார்த்தாலே, என் முடிய பார்த்தாலே போதும். ஏன்னா அவ்வளோதான் என் பிரச்சனை. யோபுவின் வாழ்க்கையில் சந்தித்தது என்பது அது ஈஸியா சொல்லிட்டு படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் பார்க்கிற எல்லாருக்குமே தெரியும், இனி இந்த யோபு ஜீவன் மட்டும்தான் அங்க இருக்கு. ஆமா, ஜீவன் மட்டும்தான் இருக்கு. அப்படிப்பட்டவன் வாழ்க்கையில கர்த்தருடைய செயலின் முடிவை தான் இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவன் வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தை திருப்பி போடுமானால் எப்பேற்பட்ட என் வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுவார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. பரீட்சை என்று தெய்வம் அனுமதிச்சா பரிகாரம் എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല എൻ്റെ നന്മയ്ക്കായി, എൻ്റെ നന്മയ്ക്കായി. ഹല്ലേലൂയ. சொல்லுங்க, എന്തിനെന്ന്, എന്തിനെന്ന് ജീസസ്. ആമേൻ. എൻ്റെ നന്മയ്ക്കായി. ஒரு காரியத்தை ஆரம்பத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. என் வாழ்க்கையின் முடிவில் எது எழுதப்படும் தெரியுமா? சாத்தானின் செயல் அல்ல, கர்த்தரின் செயல் தான் எழுதப்படும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் கரத்தை தட்டி ஆமென் என்று சொல்லி தேவனுக்கு மகிமை. சாத்தானின் செயல்கள் அல்ல, கர்த்தரின் செயல்கள் எழுதப்படும். ஜீசஸ். ஆமென். ஆமென். பல நேரத்தில் தளர்வு வரும்போது அதான் ஆண்டவர் கண்டிருக்கிறீர்களே, நீ அதை பார்த்துட்டே நீ இப்படி சோர்ந்து போலாமாப்பா? ஆமென். வாழ்க்கையில் இப்படி ஒரு அற்புதத்தை ஏன் இதெல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? சும்மா படிச்சுட்டு பைபிள் பிடிச்சிட்டேன்னு சொல்றதுக்கா? இல்லை, கண்டு இருக்கிறீர்களே, கண்டு இருக்கிறீர்களே. உனக்கு ஏன் டவுட் வருது? உனக்கு ஏன் கேள்வி எழும்புது? யோபுவே நான் திருப்பி போட்டேன் என்றால்
யோபின் வாழ்க்கையை நான் மாற்ற முடியும் என்றால் இந்த சூழ்நிலையை மாற்ற கர்த்தரால் ஆகும் என்று நிச்சயம் உள்ளவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கரம் இன்றைக்கும் குறுகி போகவில்லை. அவர்களுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய செயலின் முடிவை கண்டீர்களே. என்ன அந்த செயலின் முடிவு? 3 வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அவர் செய்யும் செயல் எனக்கு என்ன நடந்ததோ அதை மறக்க பண்ணிடும். ஆமென், ஆமென். அவர் எனக்காய் செய்ய போகிற அந்த செயலின் முடிவு இருக்குதுல்ல, 1வது அதிகாரத்தில் என்ன நடந்துச்சுங்கிறதையே மறக்க பண்ணிடும். அப்படிப்பட்ட கிரியை என் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஆமென். எனக்கான காரியத்தை அவர் திருப்பும் போது, இவ்வளவு நாள் நான் நடந்ததை குறித்து புலம்பிக் கொண்டிருந்தேன், அந்த காரியத்தை தேவன் மறக்க பண்ணிடுவார். எனவேதான் யோசேப்பு தனக்கு மனாசை பிறந்த போது ஆதியாகமம் 41வது அதிகாரம் 51வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். ஆமென். நான் மறக்கும்படி அப்படிப்பட்ட ஒரு செயல். அப்போ அதுல ஒரு காரியம் தெரியுது, எனக்கு நடந்ததை நான் மறக்கணும்னா எனக்கு இருந்ததை விட மேலானது ஒன்றை கர்த்தர் எனக்கு வச்சிருக்க. ஆமென். அதுதான் 2வது. ஒன்று, எனக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நான் யோசிக்காதபடிக்கு, திரும்ப அதை நினைச்சு புலம்பாதபடிக்கு கர்த்தர் அதை மறக்க பண்ணுவார். மறக்க பண்ணுவார். 25 வருஷம் காத்திருந்து தான் பட்ட கஷ்டங்களை மறக்க பண்ணி அவனை சிரிக்க வைக்க ஒரு ஈசாக்கை கர்த்தர் பிறப்பிக்க பண்ணினார். ஹல்லேலூயா. தன் சகோதரர்கள் படுத்தின பாடுகள், அவன் சந்தித்த கஷ்டங்களை மறக்க பண்ண தேவன் யோசேப்பை அவ்வளவு விதமாய் ஆசீர்வதித்தார். தேவனுடைய செயலின் முடிவு என்ன தெரியுமா? அநேக இக்கட்டுகளை ஆபத்துகளை காண பண்ணின என்னை அவர் பல காரியங்களை கர்த்தர் மறக்க பண்ணுவார். ஆமென். அவர் எனக்கு உயர்வை தந்த பிறகு நான் மறக்கலைன்னா எங்கேயோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். தேவன் செய்கிற செயல்ல பழையதெல்லாம் மறந்துடும். ஆமென். தேவன் என்னை உயர்த்தி வச்சுட்டான்னு சொன்ன பிறகு நான் பழையதை யோசித்து சிலர் மேல கோபத்தெல்லாம் காட்டுறேன் என்றால் அது தேவன் உயர்த்தினதான்னு எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா அவருடைய செயலின் முடிவு பழையதை மறக்க. பழையதை மறக்க பண்ண என் துக்கத்தையும் மறக்க பண்ண, என்னை துக்கப்படுத்தினவர்களையும் அதன் பிறகு அவர்களை பார்த்து நான் பொறாமை கொள்ள மாட்டேன், அவர்களை ஏற்றுக்கொள்வேன். அதுதான் யோசேப்பு செய்தான். அதுதான் யோசேப்பு செய்தான். ஹல்லேலூயா. 2வது, இருந்த நிலைமையை விட அவருடைய செயலின் முடிவு என்ன தெரியுமா? ஒரு பாதையை சந்திக்கிறதுக்கு முன்பாக, யோபு தன் பாதை இந்த காரியத்தை சந்திப்பதற்கு முன்பாக ஒரு நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவைகள் எல்லாமே இழந்து நிற்கிற யோபுவை கர்த்தர் திரும்ப மேன்மைப்படுத்தும் போது எப்படி மேன்மைப்படுத்துகிறார் என்றால், இருந்ததை போலல்ல, இருந்ததை விட மேலாய்தான். ஹல்லேலூயா. இருந்ததை விட மேலாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு சில பாதையை சந்தித்து கொண்டிருக்கிற சில உள்ளங்களுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, தேவன் உங்களை திருப்பி நிறுத்தும் போது இதற்கு முன்பாக இருந்தது போல அல்ல, ஒரு ஸ்டெப் மேலதான் கர்த்தர் நிறுத்த போகிறார் என்று நம்புறவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்கிறவங்க, யோசேப்பை குழியில தூக்கி போட்டவர்கள் யோசேப்பை கடைசியா பார்த்தபோது யோசேப்பு இருந்த நிலைமை அவர்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் வந்தபோது தேவன் யோசேப்பை நிறுத்தின ஸ்தானத்தை வந்து எல்லா கண்களும் பார்த்தபோது யோசேப்பு அன்று இருந்தது போல அல்ல. அதனாலதான் அவர்களுக்கு அடையாளமே கண்டுகொள்ள முடியல. ஏன்னா அவங்க இந்த நிலைமையெல்லாம் பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க யோசேப்புடைய லைஃப் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. சில நேரத்தில் தேவன் என்னை சோதனை பாதையில் நடத்தும் போது என்னை சுற்றி இருக்கிறவங்களே டிசைட் பண்ணிடுறான், இவன் லைஃப் இப்படி தான் இருக்க போகுது. ஒரு நாள் வரும்போது ஆமென், தேவன் எல்லாரையும் என்னை இப்படி பார்க்க வைக்க மாட்டார், என்னை இப்படி தான் பார்க்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் ஆண்டவர் சொல்றார், யோபுவின் பொறுமையை பார்த்தியா, நீ பொறுமையா இரு, செய்ய வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன். ஆமென். காரணம், இந்த பாதை உன்கிட்ட நான் கேட்டு அனுமதித்ததல்ல, கேட்காம அனுமதித்தேன். உன்னை கேட்காம அனுமதித்தது நான் என்றால் உன்னை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். ஆமென். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எரிதியில் வீணாலும்
അവിടെ ഞാനേകനല്ല, എരിതിയിൽ വീണാലും അവിടെ ഞാനേകനല്ല. വീഴുന്നതോ சொல்ல இயேசுவின் கரங்களிலா, இயேசுவின் கரங்களில். ஹல்லேலூயா. வீழுന്നதோ ஆமென். இயேசு சில நேரத்தில் மேன்மையான சில இடத்துல கத்த நம்மளை உட்கார வைக்கிறதுக்கு முன்பாக சில இடத்துல கத்த நம்மளை தூக்கி, அதை மட்டும் தடுத்துறாதீங்க. தடுக்காம பொறுமையா இருப்பீங்கன்னா ஏற்ற நேரத்தில் உங்களை தூக்கி நிறுத்துவா. ஆமென். கடைசி ஒரு வார்த்தை சொல்றேன். ஆமென். அவர் செய்கிற செயல் எனக்கு நடந்ததை மறக்க பண்ணும். அவர் செய்கிற செயல் என் நிலைமை இருந்ததை விட மேலாய் மாற்றும். அவர் செய்கிற செயல் கடைசியில் என்னை குறித்து நான் ஆரம்பத்தில் சொன்னது போல என்ன நடந்தது என்று எழுதுவதல்ல, தேவனுடைய செயல்களே என் வாழ்க்கை குறித்து எழுதப்படும். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். என்னை குறித்து படிக்கிற தலைமுறைகள் என் வாழ்க்கையில் நடந்த துக்கத்தை எல்லாம் படிக்க போவது, என் வாழ்க்கையில் நடக்க போகிற மேன்மைகளை படிக்க போகிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவே என் சாட்சியாய் மாறும் என்று நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. இன்னைக்கு யோபுவை குறித்து அதிகம் நான் நம்பி பேசுகிற வார்த்தை, யோபுவை கர்த்தர் பார்த்தார். யோபின் முன்னிலைமை பார்க்கல, பின்னிலைமை அதிகமாக அதுதான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். அதுதான் நம்மை குறித்தும் பேசப்படும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுப்பினே இருக்கலாமா தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா. அவர் மிகுந்த இரக்கமும் உருக்கமும் உடையவர், அவர்களுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். பரீட்சை என்று தெய்வம் அனுமதிச்சா, பரிகாரமே நிக்காய் கருதிட்டுண்டு. பரீட்சையன் சோதனையின் தேவன் அனுமதித்தார். அதற்கான தப்பு வழியையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எந்தினன்னு ஏன்னு நான் கேட்க மாட்டேன். எல்லாம் நன்மைக்காய், எல்லாமே நன்மைக்கே. எந்தினன்னு ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவன் உயர்த்தினது என்ன மறந்துடாதீங்க. ஆமா இல்ல? சோதனை நேரத்தில் சிஸ்டர் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிடுறீங்க. ஆண்டு உயர்த்தின பிறகு சிலரை காணவே. ஆமென். ஒருக்க கூட பார்த்து உங்களை கர்த்தர் உயர்த்துவார் சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமை இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை குறித்து தலைமுறை படிக்கும், அப்படி பெருசா படிக்கும். முன்னிருந்த நிலைமை காட்டிலும் என் தகப்பனுடைய பின் நிலைமை. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, நல்ல கை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எனக்காய் கருதுனவன், பாரங்கள் வகிക്കുന്നவன், എനിക്കായി കരുതുന്നവൻ. ജീസസ്. ഭാരങ്ങൾ വഹിക്കുന്നവൻ, എന്നെ കൈവിടാത്തവൻ, യേശു എൻ കൂടെയുണ്ട്. എന്നെ കൈവിടാത്തവൻ, യേശു എൻ കൂടെ. சொல்லுவோம். பரீட்சை என்ற தெய்வம் அனுமதிச்சா, பரிகாரம் എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാ, പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായെന്നറിയുന്നു. എത്ര പേർ சொல்ல முடியும்? എന്തിനെന്ന്. ആമേ. എരിതിയിൽ വീണാലോ, എരിതിയിൽ വീണാലോ, അവിടെ ഞാൻ ഏകനല്ല, വീഴുന്നതും കീഴല്ല. എന്നെ യേശുവിன் கரங்களில். விடமாட்டாருங்க, தூக்கி எடுத்தவர் விடமாட்டா. ஜீசஸ். ரகவல சதரே. பரீட்சை என்ற தெய்வம் அனுமதிச்சா,
പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ച പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു, എല്ലാം നന്മയ്ക്ക്. ഹല്ലേലൂയ. ഘോരമാം ശോധനയിൽ, ഘോരമാം ശോധനയിൽ ആഴങ്ങൾ കടന്നിടുമ്പോ, ഘോരമാം ശോധനയിൽ, சில சோதனையில ஆழங்களை கடக்கும் போது ஆமென் நடத்துனதே அவர்தான் நடத்துகிறார், அவர்தான் நடத்துகிறார். அவருடைய கரத்திற்குள்ளதான் இருக்கிறீர்கள். ரகபாலா சந்தா ரகதாலதே ஓ ரிபா பாபா பாபா ஷயதரே. பரீட்ச என்ற தெய்வம் அனுவதிச்சா പരിഹാരം എനിക്കാ കരുതിട്ടുണ്ട്. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ച പരിഹാരം എനിക്കാ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി എന്നറിയുന്നു. ജീസസ് ജീസസ് ரபல ஹந்த ரகஷதர வலமோதர. நம்பிக்கையோடு சொல்லுங்க, தெய்வம் எனக்கு அனுகூலம், தெய்வம் எனக்கு அனுகூலம். அது நன்னாய் அறியுന്നു ഞാൻ. எனக்கு அனுகூலமாய் அப்பா இருக்கிறார், என்னோடு கூட அவர் இருக்கிறார். தெய்வம் அனுகூலமெങ്കിൽ, தெய்வம் அனுகூலமெങ്കിൽ ஆரெனிக்கு எதிராயிடும். ஆமென் ஜீசஸ் ஹல்லேலூயா. பரீட்சை தெய்வம், பரீட்சை என்ற தெய்வம் அனுவதிச்சா പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. പരീക്ഷ എന്റെ ജീസസ് 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 ശരബല ഹന്തരകദരദര. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി എന്നറി. ആமென். എന്തിനെന്ന് கேட்க மாட்டோம் ஆண்டவரே. நம்பி நடக்கிறோம், நம்பி நடக்கிறோம். பரீட்சை பரீட்சை என்ற தெய்வம் ஷாலா ஹம்தா ரகதா லகதே ரிபா பரப சந்தர பலப உதரியாதரா லிபர பலப ஷலதரியாதரா. மகிமை 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 மகிமை. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി എന്നറിയുന്നു. ഹല്ലേലൂയ. ജീസസ്. നம்பிக்கையோടെ ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஆமென் ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி. அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம். ஆமென். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயித்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயித்தவர். ஜெயம் கொடுக்கும், தோற்று போக மாட்டீர்கள். யோபே, உன் முடிவு இதுவாய் முடியாது. கர்த்தருடைய செயல்களை காண வைத்துதான் முடியப்படுவார். ரகபலா சதரதரா. ஜெயம் கொடு, ஜெயமே 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 இயேசுவினாலே ஜெயமே. மகிமை 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 மகிமை. ரகபலா சதரா. ஜெயம் கொடுக்கிறவர், ஜெயம் கொடுக்கிறவர், ஜெயம் கொடுக்கிறவர். கர்த்தருடைய செயலின் முடிவு, கர்த்தருடைய செயலின் முடிவு, கர்த்தருடைய செயலின் முடிவு உங்கள் வாழ்க்கையில் எழுதப்படும், 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 எழுதப்படும். ராபாலா சதரபல பௌதரா. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போட, ஆர்ப்பரிப்போட. glory 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 glory. ஏன் அனுமதித்தார் என்பது, ஏன் அனுமதித்தார் என்பது தெரியப்படும், தெரியப்படும், தெரியப்படும். கர்த்தருடைய செயல் இது, கர்த்தருடைய செயல் இது.
இது கர்த்தருடைய செயல், இது கர்த்தருடைய செயல். ஆமென். ஷரகபா பாபா லே ரிபரா ஹத்தலரா ரிபா பாபா ஷதரா ரிபா லா கதரா. ஆமென், 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 ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. லே ரிபா ஷதரா ரிபா ஹம்தலரா கபா ரிபா பாபா கதரியாதரா. அவர் அனுமதித்தவைகள் எல்லாமே நன்மைக்கே. அவருடைய செயலின் முடிவு, அவருடைய செயலின் முடிவு, அவருடைய செயலின் முடிவு மகிமையானதே. கர்த்தரின் செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. ஆமென். அவருடைய செயல்களின் முடிவை இந்த பூமிக்கு வெளிப்படுத்த அவர் தெரிந்தெடுத்த பாத்திரம் தான் யோபு. இந்த பூமியில் எத்தனையோ பேர் இருக்கும்போது யோபுவை தெரிந்தெடுத்து தமது செயல்களை அவன் வாழ்க்கையில காண்பித்து அவர் கர்த்தர் என்பதை நிரூபித்தார். அதே போலதான் இந்த நாட்களிலே உங்கள் சொந்தங்கள் நடுவில், ஜனத்தின் நடுவில் அவர் கர்த்தர் என்பதை காண்பிக்க உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஜீசஸ். ஆமென். அப்படின்னா எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், ஆண்டவரே நீங்க கர்த்தர் என்பதை விளங்க பண்ணுவதற்காக இந்த பாதை என்றால் அது எனக்கு போத ஆண்டவரே, அது எனக்கு போதப்பா. நான் ஆசீர்வதிக்கப்பட எனக்கு இந்த பாதை வேண்டாம். நீ கர்த்தர் என்பதை என் வாழ்க்கையில வெளிப்படுத்த சித்தமானா நான் அந்த பாதையை சந்திக்கிறேன் சொல்ல விரும்புறவங்க 2 கரத்தை உயர்த்தி என் கூட சேர்த்து இந்த வார்த்தை எல்லாரும் சொல்ல நான் கேட்கல. நீர் கர்த்தர் என்பதை நிரூபிக்க இந்த பாதை என்றா நான் சந்திக்கிறேன் ஆண்டவரே. நான் பொறுமையா சந்திக்கிறேன்ப்பா, நான் பொறுமையா சந்திக்கிறேன்ப்பா, நான் பொறுமையா சந்திக்கிறேன். யோபுக்கு எந்த வார்த்தையும் கொடுக்கலங்க. நான் உனக்கு ரெட்டிப்பா தருவேன்லாம் சொல்லல. ஆனா யோபு அக்செப்ட் பண்றான். காரணம் யோபுக்கு தெரியும் அவர் ஏதோ ஒன்று விரும்புறார் என்கிட்ட, அவர் ஏதோ ஒன்று செய்யணும் விரும்புறார், தமது செயலை ஏதோ என் வாழ்க்கையில காட்ட விரும்புறார், அதனால ஏற்றுக்கொள்ளுகிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் அதுக்கு தான் கர்த்தர் என்னை சில பாதையில நடத்துறார்னு நம்புறவங்க 2 கரத்தை உயர்த்து ஒரு விசை கூட நான் ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே. பொறுமையா போறேன்ப்பா, பொறுமையா நடக்கிறேன்ப்பா. எனக்கு ஒன்று தெரியும், முடிவு தீமையா இருக்காது. என் வாழ்க்கையை எழுதி முடிகிற எழுத்து அது தீமையா இருக்காது. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, என்னை நடத்திடும் பாதைகளும் அதின் காலத்தில் அதின் காலத்தில். யோபுவே, உன் சொந்தங்கள் நடுவில் நீ ஸ்பெஷல். யோபுவே, உன் சொந்தங்கள் நடுவில் நீ ஸ்பெஷல். எல்லாரும் உன்னை பார்க்க வருவார்கள், எல்லாரும் உன்னை தேடி வருவார்கள், கர்த்தரின் செயலை பார்க்க வருவார்கள். உங்க கைகள் கூறுகவில்லை ஜீசஸ், உம்மால் கூட உன் வாழ்க்கையில் கர்த்தருடைய செயல் நடக்கும். அதை பார்க்க வருவார்கள், அதை பார்க்க வருவார்கள். ஒரு கூட்டம் உன்னை தேடி வரும், ஒரு கூட்டம் உன்னை தேடி வரும், ஒரு கூட்டம் உன்னை தேடி வரும். அவனுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ராபாலா சந்தராதரா கூட சகலத்தையும் நீ உருவாக்கி வார்த்தையாலே நீ. வார்த்தை இல்லாத யோபுவே பொறுமையா நடந்தானே, வார்த்தை இருக்கிற சபையே நீ பொறுமையா நட. நம்பிக்கையோடு என் வாழ்விலும்
கரத்தினால் செய்து நிறைவேற்றுவி. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவுமே. உங்க கைகள் குறுகவில்லை, கூடாதது எதுவுமில்லை. உம்மால் கூடா சொல்ல இயேசுவா இயேசுவா நல்லவரே வல்லவரே. பாடுவோம் ஆராதனை ஹல்லேலூயா ஓ ரட்சகரே. யோபுவே, சொந்த கண்ணு நீங்க ஸ்பெஷல்ங்க.